வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான, சூப்பரான, ஈஸியான லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிச்சு. கடுகு, உளுந்து கலவரப்படுத்தி வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். பருப்பு கருகாக வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். நான் 2 பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஜூஸை ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் கொதிச்சதுன்னா கசக்குங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டலாம். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் முதலையே சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தனியாக காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் பாசுமதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு முறை இந்த முறையில் செஞ்சு கொடுங்க. நம்ம குட்டீஸ் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்ஸை காலி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, பாருங்கள், சாதம் எல்லாம் கிண்டி விடலாம். பொதுவாகவே தக்காளி சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி லெமன் சாதம் இதெல்லாமே இப்படி ரைஸில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா குலையாது. பாருங்கள், எல்லாத்தையும் கிண்டிட்டோம். மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இதிலே தேவைப்பட்ட முந்திரி தூவிக்கிங்க. சூப்பரான டேஸ்டியான அடிப்பொலி லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அது காம்போ உருளைக்கிழங்கு வறுவல். ஓகேங்க, லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல் பார்க்குறீங்களா? அப்போ பார்க்குறேன் தான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, இப்போ கடாய் காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது எடுத்து வச்சுக்கிற சோம்பு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சலை, மராத்தி மொட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 2 வெங்காயம் இதுக்கு உபயோகப்படுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வதங்கட்டும். பாதி வதங்கிருச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நான் 3 தக்காளியை பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஓகேங்க, சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல், அது கூட அரை தக்காளி, அவ்வளோதாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் கரம் மசால், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் அதிகமான காரம் தேவையில்லைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலில் பச்சை வாசனை போகணுங்க. மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. தெரியுதுங்களா? ஓகே, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது
கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி அதிகம் சேர்க்கலைங்க. இப்போ முந்திரி வறுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த திடீர் தக்காளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துக்கு கெட்டு போகாது. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போது வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. சேர்த்து நல்லா கிண்டலாங்க. காலையில் அவசரமாக பசங்க ஸ்கூல் கிளம்பும்போது நம்ம இப்படி ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு லஞ்சு தரும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டலாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. வாசனை கம கமன் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். அது காம்போ முட்டை ஆம்லேட். ஓகேங்க, நீங்கள் ஒரு முறை முட்டை ஆம்லேட்டை இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நம்முடைய தக்காளி சாதமும் முட்டை ஆம்லேட்டும் இப்போ ரெடியாக இருக்குங்க. மணக்க மணக்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் இதே மாதிரி நீ செஞ்சு பாருங்கள், இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.